பிரேம் நசீர் பெரிய நட்சத்திரம்டா, 500 படம் நடிச்சவரா, ஆசியாலே 500 படம் நடிச்ச கலைஞன். காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, மேடையில் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் எந்திரிச்சு கட்டப்படி குடிச்சிட்டு உட்கார சொல்ல பண்ண ஒருத்தர் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா? அதான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன் அவரை உட்கார சொல்ல அவரை பேச சொல்லுட்டான். இங்க என்ன வேலை புரியுதா உனக்கு? அவர் பெரிய நடிகர், அதனாலதான் சொல்றேன் அவரை இருக்க சொல்லி இவரை பேச சொல்லுட்டான். இந்த முட்டை, அதாவது இந்த முட்டையிலும் கூ முட்டை சொல்லும் போது நீங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இறங்கி வெளியே போடா உனக்கு நட தோழி, நீ நடிகன் தானே, நீ டைரக்ட் பண்றவன் தானே, நீயும் கூத்தாடி தானே, உனக்கு என்னங்க புடுங்குற சொல்லி கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேணா கட்டை பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தான்னு சொல்லியிருந்தான் அப்படின்னா இந்த தருதலெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்குமா, இந்த மாதிரி திருநிதி வாங்குற கோஷிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்குமா, அப்பவே நீயே நடிகன் தாண்டா, நீ என்ன உனக்கு புடுங்குற சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அடிச்சு பத்தி விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த வாயெல்லாம் அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்குமா, அடுத்த ஸ்டேஜில் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு தோணி இருக்கும்ல. கீழே இருக்கிறவன் மட சாம்ராயும் மட தற்கூரியில இருந்தா இந்த மாதிரி உட்காந்து பேசதான் செய்வார். ஏன்னா தலைவன் வந்து சுதந்திரப்பட்ட தியாகி இல்லை, அதனால உட்காந்து இப்படிதான் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. சுதந்திரப்பட்ட தியாகி, தமிழ் மக்களுக்காக பல போராட்டங்களை கலந்தவர், ஈழத்துல சண்டை செஞ்சவர், அதனால உட்காந்து பேசுவார். இவர் கூத்தாடி கிடையாது, இவர் படத்துல நடிக்கிற கிடையாது. இப்போ கூட 2 படம் கமிட் ஆகியிருக்காரு. இவர் கூத்தாடி கிடையாதுங்க. இவர் வந்து ஈழத்துல வந்து பயங்கரமா போராடினவர், அப்படிதான் கட்டுக்கதை விட்டுட்டு இருக்கிறாரு. போடா 1/2 கிலோ போடுறா, மாட்டுக்கறியை போடுறா, ஜிம்முக்கு போடா, வீரியம் பெருக்குடா. அவங்களுக்கு ஒண்ணும் பேச்சல. 3 மணி நேரம் இருந்தாலும் ஒரு தண்ணி கூட குடிக்கல, ஒரு குறிப்பே பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. எப்படி ஆரம்பிச்சானோ அப்படி முடிக்கிற வரைக்கும் அதே இதுல பேசுறானடா. காரணம் என்னப்பா? நான் இல்லப்பா, 1/2 கிலோப்பா அவன் போடுறான். 3 மணி நேரம் இல்லைண்ணே, 4 மணி நேரம் இல்லைண்ணே, ஒரு நாள் கொடுத்தாலும் நீ உட்காந்து பேசுவானே. ஏன்னு சொல்லட்டுமாண்ணே, அப்படி பேசி கத்தி தானே திறநிதி வாங்க முடியும்ண்ணே. சும்மாவானே உனக்கு கொடுப்பாங்க. நீ பேசுறதெல்லாம் உட்காந்து கேட்டு அவன் மெண்டலாக ஆகி, அவன் பைத்தியமாகி, ஒன்னே மாதிரி அவனும் பைத்தியமாகி, கடைசியில் அதுக்கப்புறம் ஐயோ விடமாட்டான் போலையே, 3 மணி நேரமாக ஒருத்தன் கத்துறானே, காசு வாங்காமல் விடமாட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை தீண்டு போகும்போதுல முதல்ல ஒரு ரவுண்டு, முதல்ல 100 ரூபா போட்டிருப்பாங்க. இடையில ஒரு சில பேர் காசு வச்சிருந்தாலும் போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம எதுக்கு துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் பேசிட்டே இருக்கும், ஐயா விட மாட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு குடத்தை தீட்டு போகும்போது திரும்ப ஒரு துட்டு. இப்படி கலெக்ட் பண்ற வரைக்கும் உனக்கு வந்து 6 மணி நேரம் பேசுறாரு அப்படின்னா 6 மணி நேரத்தில் எத்தனை பட்ட கலெக்ட் பண்ண முடியாதுல்ல. அப்போ நீங்க என்ன பண்ணணும், 3 மணி நேரம் ஒரு படத்தை லெவலுக்கு நீங்க லென்த்தா இழுத்தா மட்டும்தான் நீங்க வந்து அத்தனை பட்டியும் கலெக்ஷன் பண்ண முடியும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் இழுத்தா மட்டும்தான். சும்மா ஒரு மணிக்கணக்காக உட்காந்து பேசுறான்னு சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அத்தனை மட்டும் திறநிதி வாங்க வேணா, இன்னும் அது தெரியாம தற்கொலையில இருக்கிறேன்டா. கேட்டால் ஒரு பக்கம் மாட்டுக்கறி திங்கக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க, இன்னொரு பக்கம் மாட்டுக்கறி திங்கணும், அப்பதான் முறுக்கேற்றிட்டு போடா 4-5 பேர் அட்டிக்கணும்னு தோணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை தூண்டுற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன்டா அத்தனை பேர் நீ மாட்டுக்கறி ஏற்றிட்டு 4-5 பேரை போட்டு மிதிக்கிறக்கா உட்காந்து அவன் படிச்சுட்டு இருக்கிறான், அவன் இன்னும் படிச்சு முன்னேறன்னு சொல்லிட்டு நினைக்கிறான், அதுதான் நினைச்சிட்டு இருக்கானா? இன்னும் நான் சொல்கிறேங்க, இந்த கூமுட்டை கிட்டங்களும் இந்த கூமுட்டை கட்சிக்காரன்கிட்டலாம் வந்து அதிகமாக டச் வச்சுக்காதீங்க. ஏன்னா இவனெல்லாம் வந்து பாதி மெண்டலாக சுற்றிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பாதி மெண்டலாக இருந்தாங்க, இப்போ முழு மெண்டலாக மாறிட்டு இருக்கிறானுங்க. இவனை கூட நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா மெண்டலாக ஐயா விஜய் கடிக்கணுமே, நீ விஜய் ரசிகரா வா கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பியாக சுற்றிட்டு இருக்கிறானுங்க. தயவு செஞ்சு உங்களை கண்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் நவுண்டு போயிருங்க. ஜெர்மன்ல போய் நீ விடுதியில சாப்பிட்டினா, உணவகத்துல சாப்பிட்டினா, சாப்பிட்டு இலையை மூடிட்டு வந்துருவ. நீ காசு கட்ட போற இடத்துல அவன் விறுவிறுன்னு போய் காசு எடுக்க மாட்டான், போய் இலையை புரட்டி பார்ப்பான். இப்பவும் இருக்கு, இலையை புரட்டி பார்ப்பான், எதை மிச்சம் வச்சிருக்கான்னு பார்ப்பான். அதுக்கு ஒரு கணக்கு போடுவான், அதுக்கு ஒரு தொகையை போடுவான். இவ்வளவு கூட்டை வச்சிருக்காரு, இவ்வளவு பொரியல் வச்சிருக்காரு, இவர் கறியை வச்சிருக்காருன்னு போட்டு அதுக்கும் சேர்த்து பில் காசு கேட்பான். இல்லையா அதை நான் காசு ஒண்ணுதான் இருக்கலாம், உணவு என் மக்களுங்கிறான். நீ உனக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டு வீணடிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? அதுதான் இங்கே கட்டுக்கதை எண் 1000 இல்ல லட்சத்தி இல்ல கோடி, ஆமா பல கோடி போயிருச்சுங்க. அண்ணே காது பற்றியான இந்த காது வந்து எனக்கு கேட்கறதுக்கு தான் காதுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குறாரு. நீ சொல்கிற கட்டுக்கதைகளையும் கதைகளையும் உருட்டுகளையும் கேட்கறதுக்கு இந்த காது கிடையாது. ஏண்டா மட தற்கொலையாக இருக்கீங்களாடா, கீழே எப்படா கை தட்டுறீங்க? ஏன்னா அவன் சொல்கிற எல்லாமே நம்புறீங்களா? எப்படா எனக்கு புரியலடா. ஒரு பொய் சொல்ல பார்க்கலாம், இதே பொய்யடா, இதுவே பொய்யடா. எவன்டா சொன்னா உங்களுக்கு? இவர் தின்னாரா, இவர் இலையை எடுத்து போய் தின்னுட்டானா உட்காந்து தின்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா மனசாட்சி வேணாமாடா? உண்மையில இவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன், உணவை வீணடிக்க கூடாது. உணவுல எல்லா எப்படி சொல்றது, திருப்தியா சாப்பிடுங்க. முடிஞ்சல நமக்கு தெரியும் நம்ம இவ்வளவு அளவுல நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் எப்பவும் சொல்றேன், உணவு விஷயத்துல நம்ம சாப்பாடு விஷயத்துல நல்லா சாப்பிடுங்க. வீட்டில்
நம்ம அத்தியாவசிய பொருள் இந்த தேவையில்லாத பொருள்லாம் ஐயா இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு பலாயிரம் கணக்கில் நம்ம வாங்கி போடுறோம். அதுக்கு பதிலாக நிம்மதியாக நல்லா வாங்கி நல்லா ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரூட்ஸ் நல்லா வாங்கி கொடுங்க. சாப்பாடு நல்லா சமைச்சு போடுங்க. வீக்லி நீங்கள் ஒன்ஸ் எப்போது ஒரு காசு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எல்லாருமே இந்த கறி சோறுலாம் இப்போ பழக்கமாயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறி சாப்பிடணும், கறி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கறி எடுக்கணும்ன்ட்டு. முன்னாடிலாம் எங்கள் வீட்டிலலாம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் தான் கறி எடுத்து நாங்கள் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. இப்போ அது கண்டினியூ. இப்போ வந்து எப்படி ஆச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே ஃபங்க்ஷனால கறி எடுக்கணும்னு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நல்லா நிம்மதியாக சாப்பிடுங்க. அந்த விஷயத்தில் நான் குறையே சொல்லலை. நீங்கள் சாப்பிடக்கூடாது ஐயா மாட்டுக்கறி, அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அந்த விருப்பத்துக்குள்ள நான் வரல. பட் இவர் சொல்கிற கதைலாம் எப்படி இருக்குன்னா நம்புற மாதிரியே இருக்குது. அப்போது நமக்கு என்ன தோணுது, இந்த காது கேட்குறதுக்கு தானே இருக்குது. அப்போ அந்த காதில் கேட்குறதுக்கு போல வேற எது சொருகுனா உங்களுக்கு எப்படி தோணும்? அந்த மாதிரி தான் அண்ணன் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. ஐரோப்பிய நாடுகள் நம்மளை சொந்த தாயக மக்கள் போல வந்தால் குடியுரிமை கொடுத்துருது. நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க. நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க், பிரான்ஸ், சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. வேறு சும்மாவை சொல்கிறாங்க அதிபர்னு உங்கள் பேர் எதுக்கு வந்துச்சு? சும்மாவை சொல்கிறாங்க அதிபர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருவாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போல்லாம் வந்து அதிபர் தான் ஒரு லெட்டர் போட்டார் பாகிஸ்தான் பிரதமருக்கு. உடனே போகிற நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நம்ம இங்கெல்லாம் அந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு அடுத்தது அண்ணன் போய் தீர்த்து வைக்க போகிறாரு. அங்கே வந்து அமெரிக்காவுக்கும் நம்ம ஈரானுக்கும் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா. எங்களுக்கு கொஞ்சம் சீஸ்ஃபயர்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா. அண்ணன் போய் ட்ரம்ப்கிட்ட போய் மரமாக உட்காந்து பேசிட்டு வந்தார். அதனால தான் சீஸ்ஃபயர் ஒரு 15 நாள் தள்ளி போடுங்க, 15 நாள் நான் வந்து ஈரானுக்கு டூர் போகிறேன், அங்கே கொஞ்சம் திறநிதி கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னனால அண்ணன் 15 நாள் சீஸ்ஃபயர் கொடுத்தாரு. அண்ணன் வந்ததுக்கப்புறம் திரும்ப சண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப அண்ணன் போய் ட்ரம்ப் கூட உட்காந்து மரமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஈரான் இதை வந்து போகிற நிப்பாட்ட போகிறாங்க. இலங்கைக்கு போக போகிறாரு. இலங்கையில் போய் அதுக்கப்புறம் அங்கே தமிழ் மக்களுக்காக வந்து இப்போ போராடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை உருட்டிட்டு இருக்காருல்ல, இன்னும் அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்குறாங்க. அண்ணன் போய் சண்டை செய்ய போகிறாரு. இந்த மாதிரி அண்ணன் வந்து பல வகையில் உருட்டுவார். இதை கேட்குறக்கும் ஒரு தற்கொலைக்கு கூட்டம் இருக்கும், கீழே உட்காந்து கைத்தட்டுறக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கைத்தட்ட அண்ணனுக்கு வந்து இன்னும் கட்டுக்கதைகளாக விடுவார். புரியுதா அவனுக்கு? நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். இந்த எங்கள் அண்ணன் வந்திருக்குமே அங்கிட்டு இருக்காரா, இந்த பாரு உலகத்தில் எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லுக்கடை வச்சு பார்த்துருக்கியா? எங்களுக்காக தான் கல்லுக்கடை. எங்கள் பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது விட்டுட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்லை, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல் குடிக்கிறது, படம் பார்க்கறது. நாம் தற்கொலை கட்சிகள் பேரை மாற்றிக்கிங்களா? நாம் தமிழர் கட்சின்னு வைக்காதீங்க. அது உங்களுக்கு செட்டே ஆகலை, உங்களுக்கு அது தேவையும் கிடையாது. நாம் தற்கொலைகள் கட்சிகள், நாம் திறநிதி கட்சி, நாம் எப்படி சொல்கிறது தருதலை கட்சி, நாம் உருட்டு கட்சி, நாம் கட்டுக்கதை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேரை தயவு செஞ்சு மாற்றிடுங்க. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவர் கல்லூரிக்கு போகும்போது கல் குடிச்சிட்டு போவாராம். ஏண்டா எல்லாரும் எதை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. இங்கே கல் மருத்துவ குணம் உடையது, அதை குடிக்காமல் போங்க. அதுக்கெல்லாம் இங்கே இப்போ கல் இருக்க நம்ம தமிழ்நாட்டில் தடை இருக்குது. சாராயத்தை குடிச்சு அவன் வந்து போதைக்கு என்னென்னமோ குடிச்சிட்டு அவன் செத்து தான் போகிறான். அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல இதில் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் நான் என்னென்னு சொல்கிறேன், இவர் கல் குடிச்சாருன்னு சொல்லிட்டு எதை மோட்டிவேட் பண்ணுறாரு? குடிக்கிறதுக்கு தானே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ எதை என்னத்தை பேசணும், எங்கே எதை பேசணும் ஏதாவது தெரியுதா? ஒரு தலைவன் தானே, அந்த தலைவன் என்னத்தை பேசணும்னு ஏதாவது இருக்குதா? ஒரு கல்லூரி போகும்போது இந்த ஒரு சீமான் அவர்களே கல்லூரிக்கு போகும்போது குடிச்சிட்டு போயிருக்காரு. அப்போ நம்மளும் குடிச்சிட்டு போகணும். அப்போ கல்லில் போதை ஏறாதுன்னு ஏதாவது இருக்குதா? அதில் போதை மருத்துவ குணம் இருந்தாலும் போதை ஏறதானே செய்யும். அப்போ நம்ம தலைவரே குடிச்சிட்டு போயிருக்கா, நம்ம குடிச்சிட்டு போனான்னு சொல்லிட்டு எவனும் குடிச்சிட்டு போக மாட்டான்ட்டு தெரியாத அந்த தற்கொலைக்கு. அப்போ தற்கொலை தான்டா, நாம் தற்கொலை தானே. கீழே உட்காந்து குடிச்சிட்டு ஒருத்தங்க காலேஜுக்கு குடிச்சிட்டு போய் உட்காந்து கிளாப் தட்டிட்டு இருக்கான்னா அப்போ எப்படி சொல்கிறது? அண்ணன் எதை மோட்டிவேட் பண்ணுறான்னா, நீ காலையில் போடா, காலையில் குடிச்சிட்டு காலேஜுக்குள்ளே போ, வரும்போது குடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது குடிச்சிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு தான் அண்ணன் சொல்கிற கதையாக இருக்குது. எதுனாலும் போதை தான். அது கல் குடிச்சா மட்டும் மருத்துவம், நீங்கள் சொல்கிறீங்க மருத்துவ குணம் இருக்குன்னுட்டு. சரி ஓகே, நீங்கள் அப்படி உட்காந்து பேசினா பனை மரத்தை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அறிவில்லாத உட்காந்து பேசிட்டு இருக்கான்னு வச்சுருக்கீங்க. பனை மரத்தில் அண்ணனுக்கு தெரியாத விட எனக்கு பயங்கரமாக தெரியும். அண்ணன் வந்து எப்படி சொல்கிறது, இந்த கட்டையை வச்சு ஏறுற பழக்கம் நமக்கு கிடையாது, டேரெக்டாகவே நம்ம ஏறிடுவோம். அதனால் அந்த கதையெல்லாம் அண்ணன் சொல்கிற கதையெல்லாம் உட்காந்து கேட்பேன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க. கல் குடிச்சிட்டு போகணுமா, காலேஜுக்குள்ளே போகணுமா, இவன் வந்தாகலாம் கிழிச்சாகலாம். ஏண்டா கதை சொல்கிறீங்க, என்ன கதை சொல்கிறீங்க? அதே மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருப்பானுங்க, எத்தனை பேர் இவரை பார்த்து மோட்டிவேட் பண்ணிட்டு அவன் அண்ணனே இருக்கார் நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாரா? பெருசாக சொல்கிறீங்க விஜய் அவர்கள் வந்து படத்தில் குடிச்சிட்டாரு, இதை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே குடிச்சிட மாட்டாங்க. இந்த பேர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை உட்காந்து கேவலமாகவும் உட்காந்து இது எதில் பேசணும்னு தெரியாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கீழே 10 பேர் கைத்தட்டு. நீங்கள் கைத்தட்ட தான் அண்ணன் இன்னும் மோட்டிவேட் ஆகி பல இடத்துல வந்து தேவையில்லாமையும் கேவலமாகவும் அருவருப்பாகவும் எதை எங்கே பேசணும்னு தெரியாமல் பேச வேணாம், நான் சொல்லிட போகிறேன். அப்போது
கொஞ்சமாவது திருந்துங்க. இந்த நாம் தமிழர் தம்பிகள் இருக்கிறீங்க, இன்னும் ஒரு சில பேர் இந்த ஒரு பேச்சில் அடிபட்டு கிடக்குறீங்க, தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. இந்த நாம் தமிழில் 20 வயசு வரைக்கும் அண்ணன் சூப்பராக பேசுகிறாரு, அண்ணன் கையில் நாட்டை கொடுங்க, ஏங்க இப்படி வந்து பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்காக நிற்பாங்க. அண்ணனுக்காக நான் இறக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க. 25 வயசில் அண்ணன் பொய் சொல்கிற மாதிரி இருக்குதே, அண்ணன் ஏன் ரொம்ப பொய் சொல்கிற மாதிரி இருக்குதே, கட்டுக்கதையெல்லாம் விட்ட மாதிரி இருக்குதே, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இருப்பாங்க. 30 வயசில் கரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அண்ணன் போய் சொல்கிறாரு, இவரையா இத்தனை வருஷம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வெளியே போயிடுவானுங்க. புரியுதா? 30 வயசுக்கு மேலே இருப்பான்னு பார்த்தீங்களா? 30 வயசுக்கு மேலேயும் நான் வந்து நான் 30 வயசுக்கு மேலே வெளியே போகாமல் உள்ளேயே நாம் தமிழில் இருக்கான் அப்படின்னா அவன் தாடா மடத்தற்குறி. உங்களை தற்கொலையாக முழுசாக அவன் மாற்றிட்டான்னு அர்த்தம். இந்த 30 வயசுக்குள்ள வெளியே போயிட்டான் அப்படின்னா அவன் பொழைச்சிப்பான். இல்லைன்னா அந்த நாம் தமிழரில் முழுசாக நம்பிட்டு அண்ணன் தான் சொல்கிறது தான் தெய்வ வாக்கன் மாதிரி இருப்பான். இது கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரியை 3-4 வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அப்பவும் இந்த திருந்தாத ஜென்மங்கள் யாராவது நாம் தமிழர் இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு திருந்துங்க. கதைகள் சொல்லலாம், கட்டுக்கதைகளாக சொல்லக்கூடாது. அண்ணன் சொல்கிற கதையெல்லாம் எடுத்து ஒரு படமே ரெடி பண்ணிடலாம், 4-5 படம் கூட ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி உட்காந்து கட்டுக்கதை சொல்லி வச்சிருக்காரு. திருந்துங்கடா கொஞ்சமாவது, இல்லைன்னா திருத்தப்படுவீங்க.